கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். விவசாயிகளுக்கு உர மானியங்களை டிஜிட்டல் தளம் மூலம் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. அரசினால் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியம் சரியான நேரத்தில் கிடைப்பதையும் குறித்த நிதியுதவியை அவர்கள் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துவதையும் உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே விவசாயிகளுக்கு உர விநியோகத்தை மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்காக QR குறியீடு அல்லது பொருத்தமான முறையொன்றை பயன்படுத்த வேண்டியுள்ளமை அவசியம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு அமைய உரமானிய வேலை திட்டத்துக்கு தகமை பெறுகின்ற அனைத்து விவசாயிகளையும் விவசாய அமைச்சின் கீழுள்ள பிரதேச அதிகாரிகள் மூலம் அடையாளம் காண்பதற்கும் அவ்வாறு தகமை பெறுகின்ற விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்குவதற்கும் QR முறைமை அல்லது பொருத்தமான டிஜிட்டல் பொறிமுறையை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் விவசாய அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஒரு மாதத்துக்குள் வீட்டு வேலைகளுக்கு அமர்த்தப்பட்ட மற்றும் வீதிகளில் கைவிடப்பட்ட 300 சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார். அவர்களில் 26 சிறுவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த சிறுவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர்களின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யக்கூடிய பாதுகாவலர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் குறித்த சிறுவர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த சிறுவர்களின் பாடசாலை கல்வி செயற்பாடுகளை முறையாக பராமரிக்கவும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த சிறுவர்களை வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்தியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான நடவடிக்கைகளை தடுக்க சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் வட்டி விகிதங்கள் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கையில் புதிய செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 10,934 அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. புதிய அட்டைகள் சேர்க்கப்பட்டதன் மூலம் ஜூன் மாத இறுதியில் நாட்டில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 20,75,744 அதிகரித்துள்ளது. மே மாத இறுதியில் 20,64,810 இருந்த நிலையில் இது 0.52% அதிகரிப்பாகும். இதுக்கிடையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் செயலில் உள்ள கடன் அட்டைகளின் எண்ணிக்கை 3.36% அதிகரித்துள்ளது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பற்ற நிலையிலுள்ள முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பரந்தன்கரைச்சி முல்லைத்தீவு வீதியின் 50 கீழ் 1ஆம் இலக்க பாலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்திக்கடல் கலப்புக்கு குறுக்காக வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டில் இறுதியாக திருத்தப்பட்டுள்ள குறித்த பாலம் தற்போது பாதுகாப்பு நிலையில் காணப்படும் நிலையில் அதனால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் இருவழி பாதையுடன் கூடிய புதிய பாலமாக அதனை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்காக தேசிய போட்டியில் விலைமனு கோரல் முறைமையின் அடிப்படையில் விலைமனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதன்படி கிடைக்கப்பெற்ற விலைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெறுகை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துறைகளுக்கு அமைய இந்த நிர்மாண பணிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 10,000 இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கு அந்த நாட்டின் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. 30,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் ஏற்கனவே பதிவு செய்துள்ளதாகவும் முதல் தொகுதி விரைவில் இலங்கையிலிருந்து வெளியேற உள்ளதாகவும் தாய்லாந்து தொழிலாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதுக்கு அமைய கிழக்கு வடமத்திய மாகாணம் மற்றும் ஹமாந்தோட்டை மொனராகலை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களிலும் வெப்பமான காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திணைக்களத்தின் அறிவிப்பின்படி இன்று முதல் 10 மாவட்டங்களுக்கு வெப்பத்தின் அளவு குறித்து ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனித உடலில் உணரப்படும் வெப்ப சுட்டன் குறித்த மாவட்டங்களில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்துமாறும் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வயோதிபர்கள், சிறுவர்கள் மற்றும் நோயாளர்கள் குறித்தும் மிகுந்த அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமா வீட்டுக்கு நேற்று முன்தினம் பல சிங்கள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர். மீண்டும் ராஜபக்சாக்களின் பிம்பத்தை கட்டியெழுப்ப திஸ்ஸ குட்டியராட்சி உள்ளிட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்திலிருந்து 2-3 பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகின்றனர். மஹிந்தவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க தலையிடுவதாக பல முன்னணி பிக்குகள் தன்னிடம் கூறியதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். எனவே மஹிந்தவின் சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தற்போது சில பிக்குகளால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வெடிக்காத நிலையில் பெருமளவான துப்பாக்கி ரகைகள் மீட்கப்பட்டுள்ளது. யாழ் கொடிகாமம் பகுதியிலேயே நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. நீர்க்குழாய்களை மண்ணில் புதைக்கும் பணிகளுக்காக நிலத்தினை அகழ்ந்தபோது ஒரு தொகை துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. குழாய்களை புதைப்பதற்காக நிலத்தினை அகழ்ந்தபோது சந்தேகத்துக்கிடமான முறையில் உரைப்பை ஒன்று காணப்பட்டதை அடுத்து கொடிகாம காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் குறித்த உரைப்பையை மீட்டு சோதனையிட்ட போது அவற்றுக்குள் வெடிக்காத நிலையில் துப்பாக்கி ரவைகள், கோர்வைகள் காணப்பட்டுள்ளன. அவற்றை மீட்டு கொடிகாமம் காவல் நிலையம் எடுத்து சென்ற காவல்துறையினர் அவற்றில் 1393 துப்பாக்கி ரவைகள் காணப்பட்டதாகவும் அவற்றினை நீதிமன்றத்தில் பெறப்படுத்தி நீதிமன்ற உத்தரவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் நாட்டிலுள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உப தபால் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஆதரவாக நுவரெலியா தபால் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக நுவரெலியா பிரதான தபால் நிலையம் முழுமையாக செயலிழந்து காணப்படுகின்றது. இந்நிலையில் நுவரெலியாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமையான கட்டிடத்தினை முழுமையாக பார்வையிட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டமூல திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்கும் குதிரை பந்தய கட்டளை சட்டம், சூதாட்ட கட்டளை சட்டம் மற்றும் கசினோ கட்டளை சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்வதற்கும் தொடர்புடைய விடயங்களுக்கான ஏற்பாடுகளை உருவாக்குவதற்கும் இந்த சட்டம் மூலம் வரைவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகரின் அனுமதியின் பின்னர் இந்த சட்டம் மூலம் சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டமாக அமலுக்கு வரும். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.